இன்னைக்கு வீடியோவில் நம்ம 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் டேர்ம் 1 யூனிட் 4 த லிவிங் வேர்ல்ட் ஆஃப் பிளான்ட்ஸ் இந்த லெசனோட 1 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், pond is an example of options are A marine habitat, B freshwater habitat, C desert, D mountain. The correct answer is freshwater habitat. ஏன் அப்படின்னா நேச்சுரலாக அக்கர் ஆகியிருக்கிற எந்த ஒரு வாட்டர் சிஸ்டத்தையும் நம்ம ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டட்னு தான் சொல்லுவோம். ரிவர், லேக், பாண்டு, அதுக்கப்புறம் ஈவன் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் எல்லாமே ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டட் தான் எக்ஸப்ட் சீ வாட்டர். எவ்ரி நேச்சுரலி அக்கரிங் வாட்டர் சிஸ்டம் இஸ் ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டட். The second question is the important function of stomata is. The options are A conduction, B transpiration, C photosynthesis, D absorption. The correct answer is photosynthesis. ஃபஸ்ட்டு ஸ்டொமேட்டானா என்னன்னு பார்த்தோன்னாக்கா பிளான்ட்டோட லீஃபில் வந்துட்டு ஒரு சின்ன செல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த செல் ஸ்ட்ரக்சர் குட்டி குட்டி செல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த செல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா ஒரு குட்டி டைனி ஓப்பனிங் மாதிரி இருக்கும். அந்த டைனி ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். அந்த ஹோல் சுற்றி 2 காட் செல்ஸ் இருக்கும். இந்த ஹோல் வந்துட்டு எதுக்கு யூஸ் ஆகும்னா ஃபோட்டோசிந்தசிஸ் போது கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. அப்போ வந்து மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தா ஸ்டொமேட்டோவோட இது ஃபோட்டோசிந்தசிஸ். தேர்ட் கொஸ்டின், ஆர்கன்ஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன் என்னன்னு பார்த்தா ஆப்ஷன்ஸ் ஏ ரூட், பி ஸ்டெம், சி லீஃப், டி ஃப்ளார். த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஏ ரூட். ரூட் தான் நிலத்துலேருந்து தண்ணி அப்சார்ப் பண்ணி whole பிளான்ட்டுக்குமே கொடுக்கும். So the organ of absorption is root. The fourth question is the habitat of water hyacinth. The options are A aquatic, B terrestrial, C desert, D mountain. The correct answer is aquatic. Aquatic அப்படின்னாலே வாட்டர் ரிலேட்டட் தான். நீங்கள் வாட்டர்னு கொஷினில் பார்த்துட்டு ஆப்ஷன்ஸில் அக்வாட்டிக் வந்துருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அக்வாட்டிக்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணலாம். வாட்டர்னாலே அக்வாட்டிக் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ த ஆப்ஷன் இஸ் அக்வாட்டிக். நெக்ஸ்ட், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிளான்ட்ஸ் கேன் லிவ் வித்தவுட் வாட்டர். ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் plants cannot live without water because water is very essential for a plant to live. The second question is all plants have chlorophyll. True. Third question, plants have 3 parts, the stem, the root and leaves. Answer is false. The correct statement என்னன்னு பார்த்தீங்கன்னா plants have several parts such as root, stem, leaves, flowers, fruits and seeds, etc. Root, stem and leaves are not only the parts of the plants. Fourth question is mountain is an example of freshwater habitat. The answer is false. Correct statement, freshwater habitat na அது ஒரு water system இருக்கணும். Mountain is not a water system. Fifth question, a root is modified into spines. False. The correct answer is false. Correct statement என்னன்னு பார்த்தா leaves are modified into spines. இந்த சப்பாத்தி செடிலாம் பார்த்தா தெரியும். அதில் வந்துட்டு லீவ்ஸ் தான் வந்துட்டு ஸ்பைன்ஸ்னால் மாடிஃபை ஆகியிருக்கு. ஸ்பைன்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, செடியில் இருக்கிற முள் தான். Sixth question is green plants need sunlight. Correct answer, true. Fill in the blanks. First question, Earth's surface is covered by dash percentage of water. The answer is more than 70% of water. ஏன்னா earth வந்து சுற்றி சீயால் தான் கவர் ஆகியிருக்கு. அப்போ வந்து more than 70% of water தான் earth கவர் பண்ணியிருக்கு. The second question is the driest places on earth are deserts. Deserts தான் இருக்கிறதுலே ரொம்ப ட்ரையஸ்டான பிளேஸ். தண்ணி இருக்காது, ரொம்ப வறண்டு போயிருக்கும். Third question is fixation and absorption are the main functions of root. Root தான் வந்துட்டு வாட்டர் அப்சர்வ் பண்ணி ஹோல் பிளான்ட்டுக்கும் கொடுக்குது. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் root. Fourth question is primary organs of photosynthesis or the correct answer is leaves. Yes, because leaves தான் வந்துட்டு photosynthesis போது லீவ்ஸில் இருக்கிற அந்த ஸ்டொமேட்டல் ஓப்பனிங் தான் வந்துட்டு அந்த gaseous எக்ஸ்சேஞ்சுக்கே வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் leaves. Fifth question is taproot system present in dash plants. The answer is dicotyledonous plants.
டேப் ரூட் சிஸ்டம்னா எப்படி இருக்கும்னாக்கா டாமினன்ட் ரூட் ஒன்று இருக்கும், அதிலிருந்து குட்டி குட்டி ரூட்லாம் வந்து வளர்ந்துருக்கும். டேப் ரூட் சிஸ்டம் அப்படி இருக்கும். ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம்னா ஆரம்பத்துலேருந்து வளரும் போதே நல்லா படர்ந்து நிறைய குட்டி குட்டி ரூட் வளர்ந்துருக்கும். ஸோ டேப் ரூட் சிஸ்டம் வந்துட்டு எந்த மாதிரி பிளான்ஸில் இருக்கும்னா டைகாட்டிலிடனஸ் பிளான்ஸில் தான் இருக்கும். So the correct answer is dicotyledonous. Match the following. First question, mountain. The correct answer is Himalayas. Himalaya is a mountain. Second question, desert. The correct answer is dry place. Third question, stem. The correct answer is branches. Fourth question, photosynthesis. Correct answer is leaves. Fifth question, fibrous root. Correct answer is monocot. Arrange in correct sequence. First one, leaf, stem, root, flower. The correct sequence is root, stem, leaves, flower. ஏன்னா ஃபஸ்ட்டு நிலத்துலேருந்து ரூட் போயிட்டு ரூட்லேருந்து ஸ்டெம் வரும், ஸ்டெம்லேருந்து லீவ்ஸ், அதுக்கப்புறம் தான் ஃப்ளவர் வருது. இப்படி தான் வந்துட்டு ஒரு செடி வளரும்போது இந்த ப்ராசஸில் தான் வளருது. அதுதான் கரெக்ட் சீக்வன்ஸ். The second question is transpiration, conduction, absorption, fixation. The correct sequence is fixation, absorption, conduction, transpiration. ஃபஸ்ட்டு ரூட் வந்துட்டு சாயிலில் ஃபிக்ஸேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாட்டரை அப்சார்ப் பண்ணும். ரூட் வாட்டரை அப்சார்ப் பண்ணிவிட்டு பிளான்ட் ஃபுல்லாக அந்த வாட்டரை கண்டக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் கடைசியாக லீவ்ஸ் வந்து எக்ஸேல் பண்ணி வாட்டர் வேப்பரை வந்துட்டு வெளியில் விடுறது தான் வந்துட்டு டிரான்ஸ்பிரேஷன். ஸோ இதுதான் வந்து கரெக்ட் சீக்வன்ஸ், ஃபிக்ஸேஷன், அப்சார்ப்ஷன், கண்டக்ஷன் அண்ட் டிரான்ஸ்பிரேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.